அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நவகிரகத்தால் வர பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியே வர பதிவு போட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புத பகவானுது புத பகவான் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னா என்னென்ன பாதிப்பு தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து புதன் பகவான் தான். நல்லா படிக்கிறதுக்கும் புதன் தான். ஏன்னா டாக்டரு ஃபீல்டுக்கும் எல்லாத்துக்குமே புத பகவானோட ஆதிக்கம் முக்கியமாக தேவை. இவர் கெட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அள்ளி கிரகம், திருநங்கை கிரகம். இது சில பேரோட நடவடிக்கைலாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஃபீல்டில் டாக்டர் மெடிக்கல் ஃபீல்டில் படிச்சிட்டிங்கன்னா தொழில் அமையாமல் இருக்கும். அப்படியே அமைஞ்சாலும் அங்கே வந்து இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகும். அதிர்ஷ்டம் கிடைக்காது. மெடிக்கல் ஃபீல்டில் அதிர்ஷ்டம் தான் மெயின். அந்த அதிர்ஷ்டத்துக்கு தெய்வம் வந்து புத பகவான். அந்த மாதிரி பாதிப்பு இருந்தீங்கன்னா இந்த எந்திரத்தை முன்னாடி பதிவில் சொல்லியிருப்பேன். எல்லா பதிவிலும் ஒரே மாதிரி சொன்னால் போர்டு அடிச்சிடும். அதை பாருங்கள். இந்த எந்திரத்தை வாசனை திரவியெல்லாம் சொல்லியிருப்பேன். இதில் போட்டு தாயத்துக்குள்ளே அடித்து கழுத்துலேயோ இடுப்புலையோ அணியுங்க. இதில் முக்கியமான ஒரு பதிவில் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு 9 நாள் பரிகாரம் பண்ணணும். 9 வாரம் பரிகாரம் பண்ணணும். கோயிலுக்கு போகணும். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் புத பகவானோட தானியம் பச்சை பயிறு தலைமாட்டில் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு வைக்கணும். புதன்கிழமை வந்து அதோட கவுண்ட் வந்துடும். இதை என்ன பண்ணணும்னா, பறவைக்கு வந்து நீங்கள் குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு பறவைக்கு ஆகாரமாக கொடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு தானியம் இருக்கும். அந்த தானியத்தை தலைமாட்டில் வச்சுட்டு 9 வாரம் பண்ணோம். 9 வாரம் பண்ணிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகணும். நவகிரகத்துக்கு போயிட்டு 108 வாட்டி சுற்றிட்டு வரணும். உங்களோட சகல குறையும் தீரும். உங்களுக்கு அனுகூலம் டக்குன்னு கிடைக்கும். 9 வாரம்னா 48 நாள் கவுண்ட்டு. இது எப்பப்போ வைக்கணும் தலைமாட்டில் பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் வச்சா போதும். தீட்டு நேரம் வரும்போது கோயிலுக்கெல்லாம் போக தேவையில்ல. இந்த தானியத்தை மட்டும் வச்சு பறவைக்கு வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.